Shiva 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 Om Shiva Om Shiva Om. வணக்கம். நாமக்கல்ல இருந்து அஸ்ட்ரோ சக்தி குரு ஸ்ரீ சக்தி குரு ட்ரெடிஷனல் அஸ்ட்ரோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி. சித்திரை மாசம் 18ஆம் தேதி மே 1ஆம் நாள் புதன்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மேச ராசியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிறாரு. இப்ப இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய காலபுருஷ ராசிக்கு மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானமா குரு வந்து பாத்தீங்கன்னா வருவாரு. இந்த பாக்கியஸ்தானம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தர்மஸ்தானம்னு சொல்லி ஜோதிட நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். இந்த தர்மஸ்தானம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன ஜென்மத்துல என்ன தான தர்மங்கள்லாம் செஞ்சோம் அப்படிமோ அந்த தான தர்மங்கள் செஞ்சதுக்கு உண்டான புண்ணிய பலன்களை இந்த ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பாக்கியமா அனுபவிக்கிறதுக்கு நமக்கு இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாரு. அப்ப குரு பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்திற்குண்டான பலனை தருவதில் முதன்மையானவர். அதனாலதான் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மங்களமான ஒளி பொருந்திய ஒரு கிரகம். சுபர்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகப்படியான ஒரு சுபர் அப்படின்னு முழு சுபர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானை வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம். குரு பார்க்க கோடி குற்ற தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி அடையும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய புண்ணிய கணக்கை வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்துக்கு உண்டான பலன்களை இப்ப நமக்கு கிடைக்குமா அப்படின்றத வருஷம் ஒரு முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து ஒரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்ப எப்பெல்லாம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னால குரு பெயர்ச்சினாவே மனிதர்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது வந்து 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டாச்சனி அப்படின்லாம் பாக்குறோம். காலபுருஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் பாவமா வந்து பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடமா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வருவார், மகரமா வரும். இப்ப இந்த மகரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மஸ்தானாதிபதி அப்படின்றது நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு உண்டான ஒரு கணக்கு. இப்ப நம்ம வந்து சுப கர்மா செஞ்சோமா அசுப கர்மா செஞ்சோமா அப்படின்றத 10ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய கோள்களுடைய நிலையை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அவங்களுக்கு 10ல சனி, ராகு, செவ்வாய், கேது போன்ற கடுமையான பாவ கிரகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னாவே அவங்க வந்து அசுப கர்மா செஞ்சிருப்பாங்க. அதனால அவங்க வந்து இந்த ஜென்மத்துல அதுக்குண்டான தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா சுப கர்மா வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. அப்ப இந்த கர்மஸ்தானமா வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வர்றதுனால ஒருத்தர் செஞ்ச பாவத்திற்குண்டான தண்டனைகளை அந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, கண்டச்சனி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு கொடுக்கறதுனால இந்த சனி பெயர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பார்த்தாவே ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. இப்ப இதுக்கு வந்து எல்லாருக்குமே இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி எல்லாம் பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காது. ஏன்னா அவங்க வந்து என்ன புண்ணியம் பண்ணியிருந்தாங்களோ நல்ல கர்மா செஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற. ஏன்னா 7.5 சனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடீஸ்வரன் இருக்காங்க. 7.5 சனியில இருந்து கோடீஸ்வர நிலையிலிருந்து ஆண்டியானவங்களும் இருக்காங்க நிறைய பேர். அதனால 7.5 சனி வந்து எல்லாருக்குமே கெடுதல் செய்யும் அப்படின்னு வந்து நம்ம பொதுப்படையா சொல்லக்கூடாது. அப்போ ஒரு காலபுருஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் தர்மஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இந்த குருவும் சனியும் வந்து பாத்தீங்கன்னா வருட கிரகங்களாக வந்து பாத்தீங்கன்னா வர்றதுனால இந்த குரு பெயர்ச்சிக்கும் சனி பெயர்ச்சிக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம். இப்ப இந்த குரு பெயர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். இப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு வந்து ஜென்ம ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சரிச்சுட்டு இருந்தாரு. இப்ப தனம், குடும்பம், வாக்கு, கல்விஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகிறாரு. இப்ப ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கெடுதல் செஞ்சிருக்குமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா எந்த கெடுதலையும் கடந்த ஒரு ஆண்டுகள்ல செஞ்சிருக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு வந்து பார்க்கும்போது இந்த மேஷ ராசிக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகாதிபதியா வர்றாரு.
பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வருவார். மேஷராசிக்கு மிக முழுமையான ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னாவே குரு தான். அப்ப இந்த குரு வந்து அவருக்கு 12 ராசியில எந்த இடத்துல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதுல மேசராசிக்கு 6லயும் 8லயும் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் அந்த குரு பயிற்சி சரியா இருக்காது. இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு தனஸ்தானம் அப்படின்ற குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்வி ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும் பொழுது அவங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் சுப காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் நிச்சயமா அந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு சிறப்பு பலன்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பூமி சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பெயர்ச்சியில இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிலம் கிரயம் பண்ணலாம். அதே மாதிரி வீடு வந்து பாத்தீங்கன்னா கட்டக்கூடிய யோகம்லாம் இந்த குரு பெயர்ச்சியில ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேசராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி இந்த குருவினுடைய பார்வையை வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்திற்கும் அதே மாதிரி 8ஆம் பாவத்திற்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறதுனால இப்ப தொழில் ரீதியான வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உத்தியோக உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். தொழில் ரீதியான அமைப்புகளை வேலையில் ரீதியான அமைப்புகளை இடமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதாவது வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகணும், மாறுறதுக்கு உண்டான மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிச்சயமா வந்து பார்த்தோம்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் ஆரம்பிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து குரு 10ஆம் பாவத்தை வந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால புதுசா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையும் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லணும். இப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பாக்கியாதிபதி தனஸ்தானத்துல இருக்காரு. இப்ப தனாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்தாவோ பாக்கியாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தாவோ மிக சிறப்பான வந்து பாத்தீங்கன்னா தன பாக்கிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் அமையறதுனால நிறைய பொருளாதார சேர்க்கைகள், செல்வ வளர்ச்சி ஏற்படக்கூடியது, சொத்து சேர்க்கைகள் அமையக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கூடியதெல்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயம் அமையும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. அதே மாதிரி வந்து பாருங்க அடுத்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் விரயஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்ப தற்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு வந்து வர்றாரு. இப்ப ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்ப அவர் வந்து ராமர் வந்து பாத்தீங்கன்னா கடகராசி, கடகத்துக்கு வந்து ஜென்மத்துக்கு குரு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வனமாசம் ஆகுறாரு. அது எப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனர்பூஷம், பூஷம், ஆயில்யம் அப்படின்ற அமைப்பு வரும். இப்ப இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய அதிபதியா வந்து பாத்தீங்கன்னா போய் அந்த இடத்துல போய் உட்கார்றாரு ஜாதக அமைப்பு ரீதியா. இப்ப குரு போய் அமரக்கூடிய நட்சத்திரம் 6 கூடிய நட்சத்திரமா இருக்கும். அதே மாதிரி 7, 8 கூடிய நட்சத்திரமா இருக்கும். 3, 12 கூடிய ஆயில்ய நட்சத்திரத்துல வந்து ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருப்பாரு. இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த 8ஆம் இடம், 3ஆம் இடம், 12ஆம் இடம், 9ஆம் பாவம் இதெல்லாம் சம்பந்தப்படுறதுனால அவர் வந்து பார்க்கும்போது ராமர் வந்து நாட்டுல இருந்து காட்டுக்கு போறாரு. ஜென்ம ராமர் வனவாசம் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. அப்ப அவருடைய அந்த ராசிக்குண்டான பேஸ் அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய தன்மையின் அடிப்படையில் அவர் வந்து வனவாசம் போறாரு. இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே வந்து ஜென்மத்துல போய் குரு இருக்கும் பொழுது வந்து வனவாசம் போவாங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து வனவாசம் போக மாட்டாங்க. இந்த ரிஷப ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாவத்துல போய் பயிற்சி ஆவார். அப்ப அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்றது ரிஷப ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, நிலம், பூமி ஸ்தானமா வராரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல வந்து சந்திரிப்பாரு. அதுவும் இந்த சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மிருக சீரிஸ் நட்சத்திரம் 7, 12 கூடிய நட்சத்திரத்துல வந்து இருக்கிறதுனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மாணவ மாணவிகளுக்கு வந்து கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வீடு, நிலம், பூமி சார்ந்த ஒரு யோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வந்து அமையும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம் வந்து ஏற்படும். வீடு மாற்றம், நம்ம ஒரு இடத்துல இருந்து வேற வீடு மாறிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தா நிச்சயமா இந்த காலகட்டத்துல மாத்திக்கலாம். தொழில் ரீதியான மாற்றங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்கு வந்து இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல இந்த குரு பயிற்சி கொடுக்கும் அப்படின்றதுலயும் நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். அப்ப அது நல்ல மாற்றமா இருக்கும். அந்த இடமாற்றம் வந்து ஒரு சிறப்பான மாற்றமா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கான ஒரு நல்ல மாற்றமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த குரு பயிற்சி வந்து ரிஷபராசிக்கு பெரிய அளவிலான கெடு பலன்களை செய்யாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வருவார். இப்ப அஷ்டமாதிபத்தியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல 8ஆம் இடங்கிறது நம்ம இருக்க இடத்துல இருந்து இடப்பெயர்ச்சி ஆகிறது. அப்ப இடம் மாறிட்டாருனாவே அடுத்து வரக்கூடிய 6 மாத காலகட்டங்கள் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபாதிபத்தியம் பண்ணும் அப்படின்ற அமைப்பு இருக்கு. அதாவது ஒரு 6 மாசம் அலைச்சல் திருச்சலோட இருக்கிறோம் அப்படின்னால் கூட அடுத்த 6 மாதம் அவருக்கு அபரீதமான ஒரு வளர்ச்சி, லாபம், முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும்.
இந்த குரு பயிற்சியில வந்து ரிஷபராசிக்காரர்களுடைய அதாவது வந்து திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகனோ மகளோ வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நிச்சயமா திருமணம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிஷபராசிக்காரங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பு நிச்சயமா அமையும். இது வரைக்கும் திருமணமே ஆகல, தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சி ஒரு வருஷத்துல நிச்சயம் திருமணம் அமைஞ்சிரும். அதே மாதிரி வந்து தொழில் ரீதியான முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியடையும். கூட்டு தொழில்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். திருமண வைபோகங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி நிலம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட யோகங்களையும் நிச்சயமா அந்த குரு பயிற்சி கொடுக்கும். இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு யோகத்தையும் ஏற்படும். இப்போ குரு வந்து ஜென்மத்தில் போய் குரு போய் உட்காந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளி தேசமோ வெளி மாநிலமோ செல்லக்கூடிய ஒரு யோகத்தை நிச்சயமா வந்து பார்த்தோமா கொடுப்பாரு. இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு இடமாற்றத்துடன் கூடிய ஒரு அற்புதமான வெற்றியை தரக்கூடிய குரு பயிற்சி அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அப்படின்றாங்க. இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தோமா குரு பகவான் இருந்தாரு. குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த மிதுன ராசிக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு வந்து இந்த ராசிக்கு வந்து பாதகாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. இப்போ அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது வந்து அதிலிருந்து கொஞ்சம் சரி பண்ணி புதிய தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சிகள், ஒரு முன்னேற்றம், ஒரு தெளிவான ஒரு மனநிலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ரன்னிங்கில் போயிட்டு இருந்திருக்கும் கடந்த ஒரு வருஷமா. இப்போ இந்த குரு போய் மறையிறாரே, 12ல் போய் மறையுது, இதனால ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு போய் 12ல் மறைகிறது தான் யோகம். கேந்திராதிபத்திய தோஷமும் பாதகாதிபத்திய தோஷமும் மிதுன ராசிக்கு முதன்மையா கிடைக்கிறதுனால இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் போய் மறைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும். மறைந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த குரு நிறைந்த தனத்தை தருவார் அப்படின்ற ஒரு யோகமும் இருக்கு. இந்த குரு போய் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு செல்வ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் வராம இருக்கக்கூடிய பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும். பணத்தை கொடுத்துட்டோம், யார்கிட்டயா வந்து பார்த்தோம் கொடுத்துட்டு வாங்க முடியல இருக்கு ரெண்டு மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சியில வாங்கிடலாம் அப்படின்ற விதி இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருக்கு, நிலம் சம்பந்தப்பட்ட வகையில இல்லை அது பாகப்பிரிவினை ஆகாம இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகளில் வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிலம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில பாகப்பிரிவினை ஆகாம இருந்துச்சுன்னா நிச்சயமா பாகப்பிரிவினை பண்ணி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற அமைப்பு. ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடம் ராசிக்கு வந்து 4ஆம் இடமான நிலம், வீடு, பூமி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா பூமி சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள், மாணவ மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கல்வியில் நல்ல மாற்றம், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான அமைப்புகள்ல இடமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் இருக்காங்கன்னா இன்னொரு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது நல்ல மாற்றமா அமையும். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது வந்து இருக்கு. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க மட்டும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் நம்ம பார்த்து பண்ணணும் அப்படின்ற அமைப்பு. ஏன்னா தொழில் ஸ்தானம் போய் 12ல் போய் மறையிறதுனால அது விரயஸ்தானத்துல போய் இருக்கிறதுனால எப்பயுமே வந்து தொழில் ஸ்தானம் வலுவா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல கோச்சாரத்துல நம்ம ஒரு தொழில் ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த தொழில் படிப்படியான வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குன்ற விதி இருக்கு. அது போய் விரயஸ்தானத்துல போய் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்துல போய் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா பாதியிலே நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளா இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்க தொழில் ரீதியான விஷயத்துல புதுசா போய் அதிகமான முதலீடு போட்டு ஏதாவது தொழில் ஆரம்பிச்சு அதுல நஷ்டப்பட்டுக்க வேண்டாம் அப்படின்றது இந்த குரு பயிற்சி தெளிவா சொல்லுது. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் வந்து பார்க்கும்போது அந்த கணவன் மனைவி ஸ்தானம், அதாவது பாத்தீங்கன்னா போய் 12ல் போய் கலத்திர ஸ்தானம் போய் குரு பகவான் வந்து 12ல் போய் மறையிறாரு. அப்ப இந்த காலகட்டத்துல திருமண விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஜாதகம்லாம் பொருத்தம் பார்த்து திசை புத்திகள்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்து 2 பேருக்கும் ஒரு சரியான முறையில பொருத்தம் பார்த்து சேர்த்து நல்ல திசை புத்திகள் ரன்னிங்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வருஷம் மேரேஜ் பண்ணலாம். கொஞ்சம் திசை புத்திகள்லாம் சரியா இல்லை, சனி, ராகு, கேதுவனுடைய திசா புத்திகள்லாம் ரன்னிங்ல இருக்கிறது, 6, 8, 12 திசை புத்திகள்லாம் ரன்னிங்ல இருக்கு அப்படின்னா இந்த குரு பயிற்சியில வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்ற அமைப்பு. இருந்தாலும் குரு போய் மறைஞ்சு போயிடுச்சு, குரு பலம் இல்லை அப்படின்ற கான்செப்டுக்காக இல்லை. குரு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதியா வர்றாரு, அதாவது திருமணக்காரகன், கலத்தரக்காரகனா வந்து பார்த்தோமா வர்றதுனால ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனைவியும் பெண்ணுக்கு கணவரையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா 12ல் போய் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால பிராக்டிக்கலா வந்து பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல மேரேஜ் பண்றவங்களுடைய திருமண வாழ்க்கை நிறைய வந்து பாத்தீங்கன்னா டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிருக்கு அனுபவத்துல. அதனால வந்து உங்களுடைய திருமணம் சார்ந்த முயற்சிகள்ல மட்டும்
கொஞ்சம் பார்த்து பொறுமையா முடிவு பண்ணும் அப்படின்ற விஷயத்த இந்த வருஷம் நிச்சயமா வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியான அமைப்புகளை மேன்மைகளை கொடுக்கும், செல்வ வளர்ச்சியை கொடுக்கும், வர வேண்டிய பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். இது மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் அப்படின்ற. கடகராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி. இது வரைக்கும் 10ஆம் பாவத்துல இருந்த குரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நடந்துரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக ராசிக்கு வந்து பாருங்க இவங்களுடைய எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் அமையவே இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்ப இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். கூட்டு தொழில் முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு யோகா அமைப்பு ஏற்படும். ஷேர் மார்க்கெட் இது மாதிரி கமிஷன் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தில் மங்களகரமான ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அதே மாதிரி கடகராசிக்காரர்களுடைய மகனோ மகளோ திருமண வயது காலகட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அதுல முதல் மகன் அல்லது முதல் மகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்ற இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நிச்சயமா அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்ற விதி இருக்கு. அதனால கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சி. இது வரைக்கும் இப்ப அஷ்டம சனி வேற ரன்னிங்ல போயிட்டு இருக்கு ஜாதக ரீதியா. அதனால அஷ்டம சனியினுடைய தாக்கம் இருக்கனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. நீங்க இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியான அமைப்புகள்ல நிறைய குழப்பங்கள்லாம் சந்திச்சக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஒரு சிலர் நிறைய கடகராசிக்காரங்க வந்து செஞ்சிருக்கக்கூடிய தொழிலெல்லாம் லாஸ் ஆகி கடன் ஆகி போய் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்ல. இந்த குரு பெயர்ச்சி லாபஸ்தானத்துக்கு போறதுனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தெளிவும் ஒரு தெளிவான மனநிலையும் பொருளாதார ரீதியான ஒரு மேம்பாடுகளும் புதிய ஒரு தொழில் முயற்சிகளுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா அந்த குரு பகவான் இந்த வருஷத்துல அமைச்சு தருவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால இந்த குரு பகவான் கடகராசிக்கு மிக எடுக்கக்கூடிய காரியங்கள்ல முயற்சியை வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். அஷ்டம சனியை பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு உண்டான பாக்கியாதிபதி வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் முழுமையாக வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகத்தை நிச்சயம் கடகராசிக்கு இந்த குரு பயிற்சி செய்யும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி அப்படின்றாங்க. சிம்ம ராசிக்கு வந்து குரு பகவான் இது வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல இருந்தாரு. தற்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க வந்து உட்காந்துருக்காரு. 10ல் குரு பதவி நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ல குரு வரும்போது வந்து பார்த்தோம்னா ஈசனே வந்து பார்த்தோம்னா இறந்து உண்டார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்து ஈஸ்வரனே வந்து பார்த்தோம்னா உண்டார் அப்படின்லாம் ஒரு பழமொழிலாம் இருக்கு. இது எல்லாருக்குமே அது மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அது அந்த காலகட்டத்துல புராண ரீதியாக அவங்கவுங்களுடைய நட்சத்திரம் ராசிகளுடைய தன்மைக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா அதை உருவாக்கிட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது இவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியாகவும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துல உட்கார்றாரு. இப்ப இந்த காலகட்டத்துல வந்து புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய தொழில் முயற்சிகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. கமிஷன் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதேமாதிரி எப்பயுமே சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல கூட்டு சேர்ந்து பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது, தனித்து செயல்படுவாங்க அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். இந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து தனஸ்தானத்தை பாக்குறாரு, குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு. அதே மாதிரி குலதெய்வ அனுகிரக அமைப்புலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால குடும்ப ரீதியான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒற்றுமையா இருக்கிறது, குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் நடக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வத்துல வந்து கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து சேர்க்கல ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நிலமோ வீடோ பூமியோ வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா வாங்குவாங்க. 4ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால 6ஆம் பாவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ தொழிலுக்காக ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா கடன் போய் கேட்கறோம் அப்படின்னா பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா கடன் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற விதி அமைப்பு. இப்ப நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த குரு பயிற்சி திகழும். அதுல வெற்றி அடையக்கூடிய ஒரு வருஷமா இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் பாவத்தையும் 2ஆம் பாவத்தையும் குரு பார்க்கறதுனால கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. இளைஞர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியும் தொழில் ரீதியான இடமாற்றங்களும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகா அமைப்பும் ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுடைய தாய் தந்தை வகையில வந்து பார்த்தோம்னா உடல்நலம் மேம்படும். சகோதர சகோதரிகளுடைய ஒற்றுமைகள் வகையில மட்டும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சிம்மராசிக்காரங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். 10க்கு குரு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயப்படவே தேவையில்ல. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு அப்படின்ற கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
இது வரைக்கும் அஷ்டமத்துல போய் குரு போய் உட்கார்ந்துருந்தாரு. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த ஒரு 4-5 வருஷமாவே ஒன்றும் பெருசா சிறப்பாக சொல்லக்கூடிய பொசிஷன்ஸ்ல இல்லை. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு போய் வந்து மகரத்துல இருந்து நீச்சமானாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு போய் 6ல போய் மறைஞ்சாரு. அப்புறம் பாதகஸ்தானத்துக்கு போனாரு. இப்போ 8ல போய் இருக்காரு குரு. அப்ப இவங்களுக்கு வந்து இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு, நிலம், பூமி சம்பந்தப்பட்ட அதிபதியாகவும், அதே மாதிரி கணவர் மனைவியை குறிக்கக்கூடிய கலத்திரஸ்தானாதிபதியாகவும் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வர்றாரு. இப்ப இந்த கன்னி ராசிக்காரங்க திருமண காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் வந்து இப்ப இந்த 4 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், அல்லது பையன் பார்த்துட்டு இருக்கேன், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், இது வரைக்கும் மேரேஜ் அமையல அப்படின்றவங்களுக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா திருமண பலம் ஏற்படும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலத்தரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலத்தர ஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதி போய் பாக்கியஸ்தானத்துல போய் குரு பகவான் போய் உட்கார்றாரு. இப்ப இது வரைக்கும் இருந்த தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுடைய மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் மிக சிறப்பா இருக்கு. தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியும், நண்பர்களால வந்து பாத்தீங்கன்னா கூட்டு முயற்சிகள் ஆதாயமும், புதிய கமிஷன் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருஷம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய சகோதர சகோதரிகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த வருஷம் ஏற்படும். கன்னி ராசிக்காரர்களுடைய மகனோ மகளோ திருமண காலகட்டத்துல இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்களுடைய மனைவிமார்களுக்கு அவங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்னும் தலை சார்ந்தவைகளையோ அல்லது முதுகு தண்டு சம்பந்தப்பட்டவைகளையோ அல்லது முழங்கால் சார்ந்தவைகளையோ சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதனால கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பாக்கியஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்றாரு. இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றது வந்து குரு வந்து அற்புதமான பலன்களை செய்யும் அப்படின்ற ஒரு விதி இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வருஷமா வந்து பார்த்தோம்னா இருக்கு. இது மிக ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய புண்ணிய கர்மா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தர்ம காரியங்கள் செய்து மேலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாக்கியங்களை அதிகப்படுத்தி கொள்ள இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்றல எந்த மாற்றம் இல்லை. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்க்கும்போது குரு 3-6 கூடிய ஆதிபத்தியம் உடையவர். அவர் 7ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்துருந்தாரு. கடந்த ஒரு வருஷமா துலாம் ராசிக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு, ரொம்ப முன்னேற்றமா இருந்திருக்கும், 7ல போய் குரு இருந்தாரு அப்படின்லாம் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு துலாம் ராசிக்காரங்க எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு தான் இருந்தாங்க. ஒண்ணு கடனால் அவதிப்பட்டாங்க, அல்லது வந்து நோய் நொடிகளால் அவதிப்பட்டாங்க. நிறைய பேருக்கு விபத்துக்களை கூட வந்து பார்த்தோம்னா ஏற்பட்டிருக்கு. அதனால இந்த துலாம் ராசி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கெடுதலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் சொல்லணும். அதனால 3-6 கூடிய ஆதிபத்தியமா வந்து ராசியே பாக்குறதுனால நிறைய பேருக்கு பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்ப இந்த குருபலம் அப்படின்றது இந்த இடத்துல வேலை செய்யாது, 7ல இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3-6 கூடன்னு போய் 8ல போய் மறையிறாரு. இப்ப மறையும் பொழுதுதான் வந்து இவங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3-6 கூடன்னு போய் 8ல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். அப்ப இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை அமைப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தியாகி அவங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்ற வருஷத்தை சொல்லணும். ஆனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள், பிரச்சனைகள், நோய் உபாதைகள், கடன் தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தியாகி படிப்படியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். 8ல போய் குரு மறைஞ்சிருக்கனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து 8ல குரு பயிற்சி சரியா எல்லா பிரச்சனையா இருக்கும், சிக்கலா இருக்கும், மேலும் வந்து குழப்பங்கள் வரும்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் மிக ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கும். கண்டிப்பா சொத்து சேர்க்கைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுல இப்ப நிலம், வீடு, பூமி சம்பந்தப்பட்ட வகையில வந்து சொத்து சேர்க்கைகள் ஏற்படும். நிறைய பேர் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுவாங்க அப்படின்ற ஒரு விதி இருக்கு. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டலாம், அல்லது 8 குரு இருக்கிறதுனால வீட்டை ஆல்டரேஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விதி உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கு. துலாம் ராசிக்காரர்களுடைய முதல் குழந்தை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொழில் ரீதியான வகையில ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கும் அப்படின்ற அமைப்பு. உங்களுடைய உடல்நலம் சார்ந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவிலான பாதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் 8ல போய் மறைஞ்சிருக்கனால குரு அறிவுக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெடுதலான ஒரு பாவரா வந்து வர்றதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை போட்டு வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது மிகுந்த மேன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு.
அடுத்தது விருச்சிக ராசி அப்படின்றாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் தனாதிபதியாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் வந்து பார்த்தோம்னா இருந்த குரு பகவான் போய் 6ல் போய் மறைஞ்சு போயிருந்தாரு. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி யோகத்தை கொடுத்துருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார ரீதியான சிரமங்கள் தான் பட்டிருந்தாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. பண வகையில பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் வகையில பிரச்சனை, குடும்பத்துல நிம்மதி இல்லை. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இருந்திருக்கும் கடந்த ஒரு வருஷ காலகட்டத்தில். பணம் கொடுத்த இடத்துல வாங்க முடியல, அல்லது வாங்கின இடத்துல கொடுக்க முடியல, இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் கூட உருவாயிருக்கும். பண இழப்புகளை சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு வருஷமா வந்து கடந்த வருஷம் இருந்திருக்கும். இப்ப இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானமும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகி உங்க ராசியையே வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமண முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கைகூடும். குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா அமையும். குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியடையக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா வந்து பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி வந்து அமையும் அப்படின்றாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்காரு விருச்சிக ராசிக்கு. அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப நீங்க எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு லாபமா அமையும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் இல்லை. புதிய தொழில் முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க தாராளமா இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபரீதமான ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த வருஷ காலகட்டத்தில் ஒரு நல்ல உத்தியோக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது அரசு சார்ந்த வகைகளில் அல்லது மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனாங்கன்னா உறுதியாக பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷமா இந்த வருஷம் நிச்சயமா அமையும். வெளிநாடு செல்ல இருக்கும் இளைஞர்களுக்கு வெளிநாட்டு யோகம் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசி. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அப்படின்றாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ராசிநாதனாகவும் அதே மாதிரி 4ஆம் அதிபதியாகவும் வந்து 5ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்தாரு. குரு பகவான் தனுசு ராசிக்கு ஒன்றும் பெரிய அளவிலான கெடுதலை செய்ய மாட்டார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதனாகவும் அவர் குருவே தான் வருவார், சுகாதிபதியாகவும் குருவே தான் வருவார். அவர் போய் 5ஆம் பாவத்தில் உட்கார்ந்தார். இந்த கடந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மிக ஒரு அற்புதமான ஆண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும் குரு பயிற்சி. இப்போ ராசிநாதன் போய் 6ல் போய் கடன் நோய் ரோகஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்ற ஒரு அமைப்பு. அவங்களுக்கு வந்து சொத்து வகையில வந்து ஏதாவது இது வரைக்கும் விற்கணும், ஏதாவது வந்து சேஞ்சஸ் பண்ணணும், மாற்றம் பண்ணணும், விற்கவே இல்லை அப்படியே இருக்கு அப்படின்னா ஏதாவது சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விற்கக்கூடிய அல்லது சொத்துக்களை மாற்றக்கூடிய ஒரு யோகம் வர வருஷத்துல நிச்சயமா அமையும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது தனுசு ராசிக்காரர்கள் இந்த வருஷம் கவனமா போகணுன்ற விதி இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் நலத்திலன்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுவாச கோளாறு அல்லது ஹார்ட் சம்பந்தப்பட்ட வகைகளை சில பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா தரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அவங்க குரு பார்க்கக்கூடிய இடம் தொழில் ஸ்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது ஜாதக அமைப்பு ரீதியாக வந்து தனஸ்தானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து பொருளாதார தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியை கொடுத்து அதில் வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் தொழில் ரீதியான அமைப்புகள் எனக்கு ப்ரமோஷனே வந்து பார்த்தோமா வரல, டிலே ஆகிட்டே இருக்கு அப்படின்றவங்களாம் இந்த 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்துல இருந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்புல வந்து 2ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட வகையில வரும். சம்பள உயர்வும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டுன்னு தான் சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில வந்து இடம் மாற்றம். இப்போ ஒரு ஸ்கூல்ல இருந்து சரியாவே படிக்க மாட்டேங்கிறாங்க பசங்க, வேற ஏதாவது ஸ்கூல் மாத்தலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உறுதியா வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கூல்ல இருந்து வேற ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தி சேர்த்தலாம். ஏன்னா வீட்டுல இருந்தா சரியா படிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் ஹாஸ்டல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து படிக்க வைக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷம் இந்த வருஷம். அதனால மாணவ மாணவிகளுக்கு பள்ளியிலிருந்து வேறொரு பள்ளிக்கு செல்லக்கூடிய இடமாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். படிப்பில் கொஞ்சம் கவனம் அதிகமாக செலுத்தணும். ஞாபக மறதி வந்து பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணணும். அதனால வியாழக்கிழமை தோறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முல்லை மலர் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அணிவித்து அர்ச்சனை செய்து வர கல்வியில் மேன்மையடைவார்கள் மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து திருமண காரியங்கள் அப்படின்ற இந்த வருஷம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் கைகூடிடும். தடைப்பட்ட திருமணங்கள் அல்லது இது வரைக்கும் மேரேஜ் ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு நிச்சயமா இந்த வருஷம் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு உறுதியா வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். தனுசு ராசிக்கு முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தில் கவனம், வண்டி வாகனங்கள்ல கவனம், வீடு மாற்றம், வீடு விற்பது, வீடு மாற்றம் செய்வது, பள்ளியில் மாற்றம் செய்வது, வேறு ஒரு
ஒரு பள்ளியிலிருந்து வேறு ஒரு பள்ளிக்கு மாற்றம் செய்வது, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படின்ற அமைப்பு. மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 3, 12 கூடிய விரையாதிபதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிஸ்தானாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து இது வரைக்கும் நிலம் வீடு பூமி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருந்தாரு. 7.5 சனியினுடைய தாக்கம் வேற. கடந்த 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா குரு 3லயும் 4லயும் தான் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனியிலையும் இந்த பொதுவாகவே மகர ராசிக்காரங்க இந்த ஒரு 7.5 சனியில வந்து இந்த ஒரு 5 ஆண்டு காலகட்டங்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த குரு பயிற்சி சாதகமா இருக்குமான்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு குரு பயிற்சி 4ஆம் பாவத்திலிருந்து 5ஆம் பாவத்துக்கு போறாரு. அப்ப 5ஆம் இடத்திற்கு குரு வரத மிக அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுது. இப்ப உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், தடைப்பட்ட திருமணங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் மனக்குழப்பத்திலையும் பிரச்சனையில் இருந்த ஒரு சூழ்நிலைகள் மாறி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது நிலம் வீடு பூமி சம்பந்தப்பட்ட வகையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றோம், மாற்றம் பண்றோம் அல்லது சொத்துக்கள் விற்கிறோம் அது மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மாத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. சொத்தை வித்துட்டு மறுபடியும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த குரு பயிற்சியில ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகம் இருக்கு, பூர்வீகத்தை மாத்திடலாமா, சேஞ்சஸ் பண்ணலாமா, மாற்றவே முடியல, அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் நிச்சயமா அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா விரையாதிபதி போய் பூர்வீகத்துக்கு போறதுனால பூர்வீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வித்துட்டோ அல்லது மாத்திட்டு வேற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம்லாம் மகர ராசிக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு, லாபஸ்தானத்தை பாக்குறாரு, ராசியும் பாக்குறாரு. இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து பாக்கியஸ்தானமான தர்மஸ்தானத்தை பாக்குறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். இப்போ போன ஜென்மத்துல வந்து பார்த்தோம்னா என்ன புண்ணியம் பண்ணோமோ இந்த ஜென்மத்துல அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லணும். லாபஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுனால தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சி, செல்வ வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய குரு பயிற்சின்னு தான் சொல்லணும். அவங்க ராசிநாதனே வந்து பார்த்தோமோ பார்க்கறதுனால இது வரைக்கும் வந்து இந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தியாகி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வை வாழக்கூடிய ஒரு யோகம் இந்த குரு பயிற்சியில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து தன லாபாதிபதியாக இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப குரு பயிற்சியாக வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு 4ஆம் இடமான நிலம் வீடு பூமி ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு போறாரு. அப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்ற அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு தன லாபாதிபதியா வந்ததுனால பொருளாதார ரீதியான சில இழப்புகளையும், பொருளாதார ரீதியான சிரமங்களையும், தொழில் ரீதியான வளர்ச்சி சில தடைகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா ஜென்மச்சனி வேற வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து போயிட்டு இருக்கு. அதனால இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தனஸ்தானம் வந்து கேந்திரஸ்தானத்துல போய் நல்ல அமைப்புல உட்கார்றாரு. தன லாபாதிபதி சுகஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அப்படி உட்கார்ந்து அவருடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறாரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல நமக்கு தொழில் ரீதியான ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் கும்பராசிக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இப்ப கும்பராசிக்கு வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படும், தொழில் ரீதியான ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கும்பராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வியில் மிக அற்புதமான ஒரு தேர்ச்சியை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா வந்து பாத்தீங்கன்னா அமையும். இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் ரீதியான அமைப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஜாப் அமைப்பு இதெல்லாம் ட்ரை பண்றோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்ல எழுதுனாங்கன்னா உறுதியா பாஸ் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி போதிக்கக்கூடிய ஒரு தொழில், அதாவது 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சார்ந்த பணி அல்லது வக்கீல் சம்பந்தப்பட்ட விதமான ஒரு தொழில் அமைப்பு அல்லது வங்கி தொழில் இது சார்ந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவமான வீடு நிலம் பூமி ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதுனால வீடு நிலம் பூமி யோகத்தை நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம் கும்பராசிக்கு. இப்போ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மச்சனியினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சு இதுல பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் தொழில் மேன்மைகளையும் கொடுக்கறதுனால இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாகத்தான் நிச்சயம் அமையும். அதனால 4 குரு போயிட்டாரு அப்படின்றனால ஒன்றும் பாதிப்புலாம் எதுவும் கிடையாது. 4ஆம் பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப கிரகம் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்புன்னு தான் சொல்லலாம். குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தியடையும், உங்களுடைய தொழில் உத்தியோகம் ரீதியான உயர்வுகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்தது மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியாதிபதியாகவும் தொழில் பாவாதிபதியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வருவார். இதுவரைக்கும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல போயிருந்து மிக சிறப்பான பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 7.5 சனியினுடைய தாக்கம் வேற. எப்பயுமே வந்து இந்த உபயராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஒன்று பெருசா யோகத்தை கொடுக்கவே மாட்டேங்குது அப்படின்ற அமைப்பு. அதாவது உபயராசிங்கிறது மிதுனம், கன்னி,
தனுசு, மீனம் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரு பலம் வந்துருச்சு. 2ல் இருக்கு, 5ல் இருக்கு, 7ல் இருக்கு, 9ல் இருக்கு. இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சிறப்பாக ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கிறதே இல்லை. ரொம்ப மீன ராசிக்காரங்களாம் சிரமப்பட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்ற ஒரு தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்ற இந்த 4 உபய ராசிக்காரர்களுக்கும். அதனால இந்த நான் என்னோட அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 உபய ராசிக்காரர்களுக்கும் குரு பலத்துல வந்து நல்லது நடக்குதோ இல்லையோ, குரு போய் மறைஞ்சிருக்கும் பொழுதோ அல்லது சரியில்லாத இடத்துல இருக்கும் பொழுதுதான் மிக அற்புதமான ஒரு யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால குரு போய் 3ஆம் பாவத்துக்கு போறாரு. அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இதுவரைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இளைஞர் அல்லது இளைஞர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து வெளிநாட்டு முயற்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான அமைப்புகள்ல தொழில் ரீதியான புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் தொழில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அவங்க லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. குரு லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுதோ அல்லது லாபஸ்தானத்தில் பார்க்கும் பொழுதோ புதுசா ஏதாவது நம்ம ஒன்று செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நிச்சயமா வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால மீன ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் வந்து வெற்றியை தரக்கூடிய ஒரு வருஷமா வந்து இந்த வருஷம் இருக்கும். மீன ராசிக்காரர்களுடைய மகனோ மகளோ வந்து திருமண காலகட்ட வயதில் இருந்தாங்க அப்படின்னா அதுல வந்து முதல் மகன் அல்லது முதல் மகளுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயம் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவிலான பாதிப்புகளை தராது. அவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகி வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமா அமையும். இதுவரைக்கும் 12 ராசிக்கு உண்டான குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம். இது உங்களுடைய அனுபவத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல கூட பண்ணலாம். இது சொன்ன பலன்கள் எப்படி இருந்துச்சு, நடந்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்க கன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்க்குறவங்க அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கூட கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது குரு வந்து ஒருவருடைய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிலையில இருக்கு, என்ன பொசிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் வச்சுதான் நம்ம குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா பலன் சொல்லணும். இது ஒரு பொதுப்படையான பலன் தான். உங்களுடைய ஜாதகத்துல நல்ல யோகமான திசை புத்திகள்லாம் ரன்னிங்ல இருந்துச்சு அப்படின்னாவே குரு பெயர்ச்சி வந்து சரியில்லாத இடத்துக்கு போனா கூட நிச்சயம் நல்ல மாற்றங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து பொதுவான ஒரு இந்த குரு பெயர்ச்சி வந்து அதுல மேற்கொண்டு ஏதாவது நம்ம பலன் பார்க்கணும் அப்படின்னா குரு அவங்களுடைய ஜனன கால கிரகங்களோட வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கிரகத்தோடலாம் குரு போய் சம்மந்தப்படுறாரோ அதுக்கு உண்டான அந்த கிரக காரகத்துங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருத்தி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு போய் சுக்கரனோட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இப்ப ரிஷபத்துல வந்து சுக்கரன் இருக்கு அப்படின்னா சுக்கரனோட போய் குரு சேராருன்னா அவங்களுடைய பொருளாதார ரீதியான அமைப்புகள் அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சனி இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான வளர்ச்சியை கொடுக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உத்தியோக மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும். புதிய தொழில் முயற்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமையும். அதே மாதிரி ரிஷபத்துல வந்து சூரியன் இருக்காரு இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துருக்கூடிய இந்த காலகட்டத்துல ஏதாவது ஜாப் சம்பந்தப்பட்ட வகைகள் எடுத்தாங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோக ரீதியான முயற்சிகளும் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லலாம். சந்திரன் வந்து அந்த இடத்துல இருக்காரு. இப்ப குரு வந்து ரிஷபத்துல சந்திரன் இருக்காரு. குரு வந்து பார்த்தோம்னா ரிஷபத்துக்கு வராருன்னா அவங்களுக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா வீடு மாற்றமோ அல்லது தொழில் ரீதியான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் வந்து அந்த இடத்துல இருக்காரு. குரு இப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல செவ்வாய் வந்து குரு அந்த இடத்துக்கு வராரு அப்படின்னாவே பூமி சம்பந்தப்பட்ட யோகங்களை கண்டிப்பா செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து அவங்களுக்கு நிலமோ வீடோ பூமியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ராகு சம்மந்தப்பட்டிருக்காரு ரிஷபத்துல அப்படின்னா குரு அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் கொஞ்சம் அவங்க வந்து வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கணும். அவங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த ராகு சம்மந்தப்படும் போது மட்டும் அவங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட வகையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கேது போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில தடைகளை ஏற்படும். ரிஷபத்துல கேது வந்து குரு அந்த இடத்துக்கு வர்றாருன்னா தொழில் ரீதியான தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியான ஒரு புதிய முயற்சிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும். அப்ப இதுல எதுக்காக சொல்றோம் அப்படின்னாவே பொதுப்படையான குரு பயிற்சிங்கிறது வேற. இந்த குரு அவங்க ஜாதகத்துல அந்த ரிஷபத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தோ அல்லது ரிஷபத்தை ஏதாவது கிரகங்கள் பார்த்தோ அப்படி இருக்கும் பொழுது அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பலன் சொல்லணும் அப்படின்ற. இப்போ அதனால பொதுப்படையான குரு பயிற்சி வச்சு நம்ம வந்து குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இந்த குரு பயிற்சி காலபுருஷ ராசிக்கு தனஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா
பயிற்சி ஆகிறாரு. அதனால பொருளாதார உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சி அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். மக்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைகளையும் பொருளாதார மேன்மைகளையும் செல்வ சேர்க்கைகளையும் வீடு நிலம் பூமி யோகங்களையும் கொடுத்து இந்த குரு பகவானுடைய அருளாசிகளால் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் பல்லாண்டு வளமுடன் வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.